Hello everyone, welcome to Nagu's Handwork. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி கியூட்டா பென்குயின்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த பென்குயின்ஸ் நீங்க ரிட்டர்ன் கிஃப்டாகவும் கொடுக்கலாம், பர்த்டே பார்ட்டிஸ்லயும் நீங்க வந்து கிஃப்ட் பண்ணலாம், கார்லயும் நீங்க வந்து இதை ஹேங் பண்ணிக்கலாம், கீ செயினாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். Cute babies. ஸோ இந்த அமிக்ரூமி நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன க்ரோஷட் சப்ளைஸ் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஒலிவியா பிராண்ட் யான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த யானோட ஷேட் வந்து ஃப்ளெமிங்கோ. இது வந்து அக்ரிலிக் யான். இது பார்த்தீங்கன்னா 3 ply யான். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா கலர்ஸுமே வந்து ஒலிவியா பிராண்ட் யான். இது வந்து அக்ரிலிக் யான் அண்ட் 3 ply யான். இது வந்து இந்த ஷேட் வந்து ஃப்ளமிங்கோ ஷேட். இது ஒயிட், அந்த ஹார்ட் ஷேப் நம்ம போடுறதுக்கான ஒயிட். அதுக்கப்புறம் இது வந்து ஆரஞ்சு வந்து பென்குயினோட பீக்குக்கும் லெக்ஸுக்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த ஒயிட் போர்ஷன் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி ஷேப் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் இல்லையா பென்குயினில், அந்த ஷேப்புக்காக நான் அந்த ஒயிட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து பாடிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ். பாடிஸ்க்கும் அதோட விங்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கும் நான் வந்து இந்த ஃப்ளெமிங்கோ பிங்க் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நான் ஹார்ட் பேட்டர்ன் வர்றதுக்காக நான் அந்த ஒயிட் யூஸ் பண்ணுறேன். பீக்குக்கு வந்து இந்த ஆரஞ்சு யூஸ் பண்ணுறோம், பீக்குக்கும் அதோட ஃபுட்டுக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஹூக் சைஸ் வந்து 2.5 mm நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபியூ ஸ்டிச் மார்க்கர்ஸ், அ பேர் ஆஃப் சிசர்ஸ், இது டெப்பஸ்ட்ரி நீடில் கடைசியாக நம்ம வந்து வீவ் ஆஃப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாட் க்ளூ கன்னு, இது வந்து நம்மளுக்கு ஐஸ் இதெல்லாம் ஒட்டுறதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன். இது போக ஸ்டஃபிங்க்கு வந்து சிந்தட்டிக் காட்டன், அதுக்கப்புறம் அ பேர் ஆஃப் ஐஸ். இப்போ நமக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம ரவுண்ட் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே ஹூக்கை விட்டு கிராப் பண்ணுங்க செகண்ட் இதை. ஸோ நம்மளோட மேஜிக் ரிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 செயின். ஸோ இந்த செயின் வந்து கன்சிடர் ஆகாது. இந்த மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் குரோஷேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணி இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷேவை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 5 more ஒர்க் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து 6 சிங்கிள் குரோஷேஸ் நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த த்ரெட்டை புல் பண்ணி மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் குரோஷேல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நம்ம ரவுண்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவிங் ஆன் டு ரவுண்ட் நம்பர் 2. ஸோ செயின் 1, this won't be considered as a stitch. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டிச்சையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டு ஈச் ஸ்டிச் we are going to work 2 sets of single crochet. ஸோ அதே மாதிரி பண்ண மாதிரியே நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது நான் ஏன் ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு எந்த ஸ்டிச்சில் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும்னு இந்த ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா திருப்பி இதே ஸ்டிச்சில் இன்னும் ஒரு single crochet
ஸோ அப்போ வந்து நம்ம 2 sets of single crochets போட்டோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சில் நம்ம வந்து 2 sets of double crochet. இப்போ நம்மளுக்கு வந்து டோட்டலாக 12 sets of single crochets இருக்குது இந்த ரவுண்டோட எண்டில். ஸோ திருப்பி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அகெயின் வந்து இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். டன். ஃபார் ரவுண்ட் நம்பர் 3 chain 1 into the same stitch, work 1 single crochet, so 1 single crochet இதை மார்க் பண்ணிப்போம். so 1 single crochet work பண்ணிட்டோம். into the next stitch 2 sets of single crochet. So again into the next stitch 1 single crochet, followed by an increase 2 sets of single crochet. So in the round கான pattern பார்த்தீங்கன்னா we'll be working 1 single crochet followed by an increase of 2 sets of single crochet. So 1 single crochet, then again 2 sets of single crochet. 1 and 2 1 and 2 இதுதான் இந்த ரவுண்டோட பேட்டர்ன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட் நம்பர் 3 நம்மளுக்கு டோட்டலாக ஒரு 18 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் போட்ட செயின் 1 அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். ஸோ வந்து 18 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். நான் முடிக்கிறப்ப காமிக்கிறேன். இப்போ நம்ம ரவுண்ட் நம்பர் 3யோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்க ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டு மை ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஐ எம் மேக்கிங் அ ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப 1 single crochet போட்டோம். ஃபினிஷ் பண்ணுறப்ப 2 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேல நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ரவுண்டில் இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா டோட்டலாக நம்மளுக்கு 18 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். இப்போ ரவுண்ட் நம்பர் 4 செயின் 1 அண்ட் இன்டு த சேம் ஸ்டிச் 1 single crochet. ஸோ ஆஸ் யூஷுவல் சிங்கிள் க்ரோஷேவை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 single crochet. Into the next one 2 sets of single crochet. ஸோ இந்த ரவுண்டில் எப்படி ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 single crochet அண்ட் இன்டு த தேர்ட் ஸ்டிச் 2 sets ஆஃப் சிங்கிள் crochet, அதாவது ஒரு இன்க்ரீஸ். இப்போ இன்க்ரீஸ் ஒர்க் பண்ணியாச்சு. இன்டு த நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் 1 single crochet. ஸோ பேசிக்கான ரவுண்டோட பேட்டர்ன் தான் போடுறோம். ஸோ இப்போ 1 போட்டாச்சு. இன்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச் 2 sets ஆஃப் சிங்கிள் crochet. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். 1 அதுக்கப்புறம் 2 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ், 1 2 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ். ரவுண்ட் நம்பர் 4ஓட எண்டில் நம்மளுக்கு டோட்டலாக 24 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இப்படி போடுங்க. நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ ரவுண்ட் நம்பர் 4ஓட எண்டில் நம்மளுக்கு டோட்டலாக 24 sets ஆஃப்
single crochets இருக்கும். Finish it in the top of your first single crochet. Chain 1. Round number 5. First 3 stitches, 1 single crochet, 4th stitch and increase. One, 2, 3. So 3 single crochets and into the next one 2 sets of single crochet. So இதுதான் இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்ல 1 single crochets and into the fourth one 2 sets of single crochets. இந்த ரவுண்டோட எண்டில், ரவுண்ட் நம்பர் 5 ஓட எண்டில் நம்மளுக்கு டோட்டலாக 30 sets of single crochets நமக்கு வந்து இருக்கும். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த ரவுண்டோட எண்டுக்கு வர்றப்ப எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் நம்பர் 5 ஓட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இங்கே டோட்டலாக 30 sets of single crochets இருக்குது. இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். Fine. Round number 6. Chain 1. So 1 single crochet into the same stitch. So இந்த ஸ்டிச் நம்ம மார்க் பண்ணிப்போம். Into the next stitch 1 single crochet. Third stitch 2 sets of single crochet. இப்போ நெக்ஸ்ட் இருக்க 4 ஸ்டிச்லேயும் 1 single crochet நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 1, 2, 3 and 4. So 4 single crochets ஒர்க் பண்ணதுக்கப்புறம் into the next stitch 2 sets of single crochet. ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 set of single crochets into the 4 stitches followed by 2 sets of single crochet. இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் மட்டும்தான் வந்து 1 single crochet போட்டு தேர்டில் வந்து 2 போட்டோம். அது இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்ப நம்ம இங்கே இருக்க ரிமைனிங் 2 sets of single crochets வந்து இங்கே போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் வந்து 1 single crochets into the first 4 stitches followed by an increase in the next stitch. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ரவுண்ட் நம்பர் 6 ஓட எண்டில் நான் வந்து காமிக்கிறேன். இந்த ரவுண்டில் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 36 sets of stitches நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ ரவுண்ட் நம்பர் 6 ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே நான் வந்து லாஸ்ட் 2 single crochets 1 single crochets லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ into the first stitch work a slip stitch. இந்த ரவுண்டோட எண்டில் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 36 sets of single crochets நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ ரவுண்ட் நம்பர் 7. ரவுண்ட் நம்பர் 7ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயின் 1. இந்த ரவுண்டில் இன்க்ரீஸ் இருக்காது. ஸோ இன்டு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச் 1 single crochets நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ நோ இன்க்ரீஸ் இன் திஸ் ரவுண்ட். இப்போ வந்து 1 single crochet நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுனால இந்த ரவுண்ட்லேயே நம்மளுக்கு வந்து 36 set of stitches தான் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரவுண்டோட எண்டுக்கு வர்றப்ப நான் காமிக்கிறேன். இந்த ரவுண்ட்லேயே நம்மளுக்கு வந்து 36 sets of
ஸ்டிச்சஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ ரவுண்ட் நம்பர் 7ஓட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இதில் எந்த இன்க்ரீஸும் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைட்டாக கேர்லப் ஆகும். வரி பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப இன்க்ரீஸ் இருக்காது. ஸோ இந்த ரவுண்ட்லேயும் உங்களுக்கு வந்து 36 செட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். இன்டூ யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிப்போம். இப்போ ரவுண்ட் நம்பர் 7 ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் நம்பர் 8ல் நம்ம ஸ்லோவாக வந்து பென்குயினுக்கு நம்ம அந்த ஹார்ட் ஷேப் வந்து இதில் நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ செயின் 1 போட்டுட்டு இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, இந்த பாடி கலர், இந்த கலரில் நான் வந்து 14 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 1 ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் 13 மோர் ஒர்க் பண்ணோம். ஸோ டோட்டலாக வந்து இந்த பிங்க் கலரில் நம்மளுக்கு வந்து 14 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். ஸோ இப்போ 1 2 3 இன்னும் 11 மோர் நம்ம போடணும். ஸோ இப்போ 14 போட்டுருவோம். இப்போ 14. ஸோ 14 போட்டு நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஒயிட் கலர் யான் இருக்கு இல்லையா, இந்த யானை நான் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் 4 ஃபிங்கரில் இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி புல் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஒயிட் கலர் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிங்க் நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை வந்து ஹைட் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம பிங்க் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து நான் அதை வந்து ஹைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே 14 செட்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே பிங்க்கில் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இருக்க 3 ஸ்டிச்சஸில் ஒயிட்டில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ நீங்கள் பின்னாடி போகிறப்ப இந்த யானையும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த யானோடையும் நான் சேர்த்து ஹைட் பண்ணிடுறேன். 1 and again 2 into the next stitch, 3 ஸோ இப்போ 2 ஒர்க் பண்ணியாச்சு. into the last stitch, into the next stitch நான் வந்து என்னோட 3rd போடுறேன். ஸோ இப்போ 3rd வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து என்னோட பிங்க் கலர் யூஸ் பண்ண போகிறேன். into the next 3 stitches pink. So now 1 2 and 3. So now again with my white நம்ம வந்து 3 single crochets ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஹைட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈச் டைம் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஹைட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ into the next 3 stitches ஒயிட் வச்சு நம்ம single crochet ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 and 3. So after 3 white நம்ம வந்து 13 single crochets with pink நம்ம வந்து work பண்ண போறோம். ஸோ இந்த ரிமைனிங் 13 சிங்கிள் க்ரோஷேஸை போடுங்க, நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் நம்பர் 8க்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற அந்த ரிமைனிங் 13 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் பிங்க்கில் போட்டாச்சு. இந்த ரவுண்டே நம்மளுக்கு வந்து டோட்டலாக 36 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கு இல்லையா
ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல நம்ம வந்து ஒரு slip stitch, done. இப்போ round number 9, round number 9 chain 1. நம்ம previous roundல 14 single crochets போட்டோம் இல்லையா starting, இங்க வந்து 13 single crochets நம்ம work பண்ண போறோம் pink கலர்ல. ஸோ இப்போ 13 single crochets work பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங்கும் போடுங்க. 13 sets of single crochets in pink. நான் வந்து 13 போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் வந்து என்னோட 13th single crochet ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஒயிட் கலர் யானை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒயிட் கலர் யானில் நம்ம வந்து 5 sets of single crochets நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதில் பண்ண மாதிரி இப்போ பிங்கை வந்து ஹைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 5 1 2 3 4 and 5. ஸோ இப்போ நான் என்னோட பிங்க்குக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிங்க்கில் 1 set of single crochet நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். and again 5 sets in white. One, 2, 3, 4 and last 5. இப்போ 5 போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பிங்க் கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பிங்க் கலரில் நம்ம வந்து இப்போ 12 sets of single crochets நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். One, 2, 3, 4. ஸோ இதே மாதிரி இங்கே இருக்க ரிமைனிங் ஸ்டிச்சஸ்லையும் இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணி சிங்கிள் crochet ஒர்க் பண்ணுங்கள். நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் இருக்கிற 12 sets of single crochets in pink நான் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்ட் நம்பர் 9 ஃபினிஷ் பண்ணியாச்சு. மூவிங் ஆன் டு ரவுண்ட் நம்பர் 10 செயின் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிங்க் கலரில் 12 sets of single crochets நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். So 12 sets in pink. இப்போ என்னோட 12th single crochet. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஒயிட் யானை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம வந்து இங்கே 12 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம் பிங்க்கில். இப்போ ஒயிட்டில் நம்ம வந்து 13 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ என்னோட 13th சிங்கிள் க்ரோஷே நான் போட்டாச்சு. இப்போ திருப்பியும் ரிமைனிங் இருக்கிற 11 ஸ்டிச்சஸில் நம்ம வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ரிமைனிங் ஸ்டிச்சஸில் 1 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுங்க. இந்த ரவுண்ட்லேயே நமக்கு டோட்டலாக 36 செட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து இங்கே ஒயிட் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒயிட் ஜாயின் பண்ணதுக்கான எந்த ட்ரேசஸும் இல்லை, நான் எல்லா த்ரெட்டையும் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதை போடுங்க. நான் அந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தோன்னே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் 10ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் நான் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட் ஷேப் வந்து அழகாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அந்த பென்குயினோட ஃபேஸுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்ட் நம்பர் 11. ரவுண்ட் நம்பர் 11 வந்து சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம ப்ரீவியஸ் ரவுண்டுக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 12 sets of single crochets in pink, அதுக்கப்புறம் 13 sets of single crochets in white, அதுக்கப்புறம் திருப்பியும் 11 set of single crochets in pink. ஸோ ரவுண்ட் நம்பர் 10க்கு ஃபாலோ பண்ண அதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து ரவுண்ட் நம்பர் 11க்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செயின் 1 and 1 single crochet into the same stitch. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற 11 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம வந்து பிங்க்கில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ 11 சிங்கிள் க்ரோஷேஸ் பிங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே 12 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் பிங்க்கில் போட்டாச்சு. ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 13 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி 11 செட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இன் பிங்க் போடணும். போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணணும். நான் அந்த ரவுண்ட் 11ஓட எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் நம்பர் 11ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டில் நம்மளுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் வந்து என்னோடய ஸ்லிப் ஸ்டிச்சை நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் நம்பர் 12ல் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து செயின் 1 அண்ட் இங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிச்சில் நான் வந்து என்னோடய ஸ்டிச் மார்க்கரை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பிகினர்ஸுக்கு தான். இப்போ நீங்கள் பிகினர் இல்லை, நல்லா வெல் வர்ஸ்ட் க்ரோஷெட்லன்னா நீங்கள் வந்து இது மார்க் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்காக தான் நான் அந்த ஸ்டிச் மார்க்கை யூஸ் பண்ணுறது. ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டோம். இன்ட்டு த நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் 1 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ 3. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸில் நான் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே நான் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ இன்ட்டு த நெக்ஸ்ட் ஸ்டிச் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷே. ஸோ தட் இஸ் அன் இன்க்ரீஸ்.
ஸோ திஸ் இஸ் அன் இன்க்ரீஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே பேட்டர்னை 3 times நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து 1 2 and 3. ஸோ இப்போ வந்து 3 stitches இதில் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 1 increase. ஸோ 2 sets of single crochet. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பியும் வந்து இப்போ 2 times பண்ணியாச்சு. இப்போ 3rd time. ஸோ திருப்பியும் வந்து 1 2 and 3. ஸோ 3 sets of single crochets போட்டாச்சு. இங்கே வந்து நம்ம increase போட போகிறோம். ஸோ my first increase and now my second increase. ஸோ செகண்ட் இன்க்ரீஸ்க்கு அப்புறம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து என்னோட ஒயிட் கலருக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒயிட் கலர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 13 sets of single crochets நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எதுவும் இன்க்ரீஸ் கிடையாது. ஸோ வந்து இப்போ 13 sets of single crochets. இப்போ 13. ஸோ 13 நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ திருப்பி நான் வந்து என்னோட பிங்க் கலருக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆகிறேன். ஸோ இப்போ பிங்க் கலரில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங்கில் செஞ்ச மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டு த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து அண்ட் இன்க்ரீஸ். ஸோ 2 sets of single crochet. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா into the next 3 stitches 1 single crochet. so 1 2 and 3. இப்போ நான் திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 sets of single crochets. இந்த பேட்டர்னை நம்ம 2 times நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இது நம்மளோட செகண்ட் டைம். ஸோ இப்போ 2 போட்டாச்சு. into the next 3 stitches வந்து 1 single crochets நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் 2 single crochets, அதுக்கப்புறம் 1 2 3 stitches போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் போட்டுட்டு 1 2 3 ஒர்க் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த பேட்டர்ன் 2 times ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் 2 single crochets. ஸோ இன்க்ரீஸ். ஸோ 2 single crochets ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு 2 stitches இருக்குது. அந்த 2 stitchesல நான் வந்து 1 single crochet நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ 1 and 1. ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் நம்பர் 12ஓட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். ஃபைன். இப்போ ரவுண்ட் நம்பர் 13லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் நம்பர் 12 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே இந்த ஹார்ட் ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் வந்து இந்த சைடு போர்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இங்கே ஒயிட்டில் ஒர்க் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஒர்க் பண்ணுவோம் ரவுண்ட் நம்பர் 13லேருந்து. இப்போ ரவுண்ட் நம்பர் 13க்கு செயின் 1 அண்ட் பிங்க் கலரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 16 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 16 சிங்கிள் க்ரோஷேஸ் அண்ட் இன்டு த சேம் ஸ்டிச் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து என்னோட மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இன்னும் 15 more single crochets ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 15 ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 16th ஸ்டிச். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஒயிட் கலர் யான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த யானில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து 16 சிங்கிள் க்ரோஷேஸ் பிங்க் கலரில் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒயிட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 10 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 and finally 10. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இங்கே நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ yarn over, go through and yarn over, again go through. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஆல் டுகெதர் 1 ஸ்டிச் ஆயிரும். ஸோ இப்போ நான் பிங்க்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால நான் என்னோடய பிங்க் யானை புல் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டோட்டலாக வந்து இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து நம்மளுக்கு 11 ஸ்டிச்சஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. ஸோ 11 ஸ்டிச்சஸ் நான் ஒயிட்டில் போட்டிருக்கேன், 16 வந்து நம்ம பிங்க்கில் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து இந்த இருக்க ரிமைனிங் ஸ்டிச்சஸ் வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து 15 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம வந்து இப்போ பிங்க்கில் போட போகிறோம். இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, இங்கே இந்த லாஸ்ட் ஒயிட்டு நான் அங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி yarn over, pull through. So this is 1 2 3. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்க இந்த ரிமைனிங் ஸ்டிச்சஸையும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் ரவுண்ட் நம்பர் 13 நம்மளுக்கு டோட்டலாக 42 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 16 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இன் பிங்க் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து 11 இன் ஒயிட். ஸோ ஒயிட்டில் போடுறப்ப 10 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் நம்ம வந்து we work together as 1 stitch. ஸோ அங்கே ஒரு டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அங்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து 15 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இன் பிங்க் போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42 செட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ ஃபினிஷ் பண்ணுறப்ப ரவுண்ட் நம்பர் 13 ஃபினிஷ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் நம்பர் 14 chain 1 into the same stitch 1 single crochet. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இதை மார்க் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 17 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த பிங்க்கில் 17 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணுங்கள். நான் இங்கே ஒயிட் வர்றப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து 17 செட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நான் வந்து போட்டுட்டேன். இப்போ என்னோடய ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக 9 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம்.
அதில் வந்து லாஸ்ட் அதான் வந்து 8 செட் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு லாஸ்ட் 2 ஸ்டிச்சை டுகெதர் 1 ஸ்டிச்சாக நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ வந்து 8 ஸ்டிச்சஸ் ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். 1 2 3 4 5 6 7 and 8. ஸோ இப்போ நான் வந்து 8 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நான் வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 2 செட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 செட்ஸ் டுகெதர் இன்ட்டு 1 ஸ்டிச்சாக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ yarn over pull through, அப்புறம் திருப்பி அகெயின் yarn over pull through. ஸோ அப்போ வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் என்னோடய ஒயிட் வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ yarn over pull through. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 and 9 ஸ்டிச்சஸ் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிங்க்கில் வந்து 16 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். ஸோ பிங்க் வந்து இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே எங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணமோ ஒயிட் அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து இப்போ 1 2 3. ஸோ இதே மாதிரி இங்கே இருக்க ரிமைனிங் எல்லாமே போடணும். நான் வந்து இங்கே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரவுண்ட்லேயும் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 42 செட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். இப்போ ரவுண்ட் நம்பர் 15, ரவுண்ட் நம்பர் 15 செயின் 1 அண்ட் 18 சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ பிங்க்கில் 18 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இன்டு த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நம்மளோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேவை நம்ம வந்து ஒர்க் பண்ணி அதை மார்க் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் 3 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நம்ம 18 வர்ற வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒயிட்டில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோட ஒயிட் கலர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம வந்து இங்கே 18 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இன் பிங்க் போட்டோம். இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் கலரில் என்ன பண்ண போகிறோம்னா 6 சிங்கிள் க்ரோஷேஸ் ஃபர்ஸ்ட் போட போகிறோம். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ நான் வந்து 6 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த 2 ஸ்டிச்சையும் டுகெதராக நான் வந்து 1 ஸ்டிச்சாக ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு என்னோடய பிங்க் ஜாயின் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஒயிட்டில் வந்து நான் வந்து 7 சிங்கிள் க்ரோஷேஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பிங்க் கலரில் 17 ஸ்டிச்சஸ் நம்ம வந்து போட போகிறோம். 17 சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ இங்கே இருக்க அந்த லாஸ்ட் ஒயிட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இதே மாதிரி இங்கே போட்டு முடிங்க. நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 15ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே 17 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் டன். இப்போ ரவுண்ட் நம்பர் 16, ரவுண்ட் நம்பர் 16 செயின் 1 and 16 single crochets in
19 single crochets in pink. So into the same stitch 1 single crochet. இதான் நம்மளோட first single crochet. So இதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். So டோட்டலாக நம்ம வந்து 19 sets of single crochets நம்ம வந்து போட போகிறோம் இந்த பிங்க் கலரில். 19 sets of single crochets வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒயிட்டில் வந்து எப்படி டிக்ரீஸ் பண்ணி போடுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 19 sets of single crochets in pink போட்டாச்சு. நான் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒயிட்டில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. இந்த 6ல் நம்ம வந்து 1 டிக்ரீஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 போட்டுப்போம். 1 2 3 4. இப்போ 4 போட்டாச்சு. நம்மளுக்கு இங்கே ரிமைனிங் 1 and 2 இருக்குது. அது நம்ம வந்து டுகெதர் இன்ட்டு 1 ஸ்டிச்சாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இதை பிங்காக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒயிட் வந்து 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ பிங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18 செட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ இங்கே இருக்கிறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லாஸ்ட் ஸ்டிச் ஒயிட்லேருந்து. ஸோ 1 2 3. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க இங்கே வரைக்கும். ஸோ இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டே நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 42 செட்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ இந்த இன்ட்டு த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிடுவோம். டன். இப்போ ரவுண்ட் நம்பர் 17. ரவுண்ட் நம்பர் 17 செயின் 1 இது கவுண்ட் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 20 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இன் பிங்க் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை மார்க் பண்ணிப்போம். ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நம்மளுக்கு வந்து 20 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இன் பிங்க் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணுவோம். நான் அதுக்கப்புறம் ஒயிட் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ 20 சிங்கிள் க்ரோஷேஸ் இன் பிங்க் போட்டாச்சு. இப்போ ஒயிட் கலரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் single crochet and இங்கே இருக்க இந்த லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் நம்ம டுகெதர் இன்ட்டு 1 ஸ்டிச்சை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக ஒயிட்டில் வந்து 3 ஸ்டிச்சஸ். ஸோ இப்போ என்னோட பிங்க் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிங்க்கில் டோட்டலாக 19 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இங்கே இருக்க ஸ்டிச்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4. ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். டோட்டலாக 19 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும் இந்த பக்கம் பிங்க்கில். இதே இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இந்த ரவுண்ட் முடிகிறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்ட் 17ஓட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல. இப்போ ரவுண்ட் நம்பர் 18. ரவுண்ட் நம்பர் 18 செயின் 1 அண்ட் இந்த கலர்லேயே நம்ம வந்து 21 சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை மார்க் பண்ணிப்போம். ஸோ இங்கே இப்போ டோட்டலாக நம்ம வந்து 21 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 21 சிங்கிள் க்ரோஷேஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒயிட்டில் நம்ம வந்து பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் வந்து 21 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் பிங்க்கில் போட்டேன். இப்போ ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 stitches மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம 1 decrease மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க இந்த 2 stitches டுகெதர் as 1 stitch நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன் பிங்க்குக்கு, ஏன்னா ஒயிட் வந்து முடிஞ்சிருச்சு எனக்கு. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 20 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸுக்கெலாம் பண்ண மாதிரி இங்கே இருக்கிற இந்த லாஸ்ட் ஒயிட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து டோட்டலாக வந்து 20 sets ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இதே இதை போடுங்க, நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். நம்மளுக்கு வந்து இனிமேல் இந்த ஒயிட் கலர் த்ரெட் தேவையில்லை. ஸோ நான் வந்து இப்போ கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி இப்படியே நான் ஹைட் பண்ணி நான் வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இனிமேல் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஒயிட் அவ்வளோதான். அதனால நான் வந்து கட் பண்ணிட்டேன் அங்கே. ஸோ இதே இது ஃபாலோ பண்ணுங்கள், நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ ரவுண்ட் 18ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ டன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த ஹார்ட் ஷேப் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து பீக் நம்ம வந்து அந்த பென்குயினோட பீக்குக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ பீக்குக்கு நம்ம ஆரஞ்சு கலர் இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய ஆரஞ்சு கலரை வந்து ஒரு டெப்பஸ்ட்ரி நீடில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன் பிட்வீன் 10 and 11th row தான் நம்ம வந்து இதை ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வருது இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. ஸோ இங்கே இருக்க நம்மளோட 10 and 11th row வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பிட்வீன் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நான் வந்து என்னோடய மவுத்தை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் லாங் டெய்லாக விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து அதை வந்து வீவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே போட்டாச்சு இல்லையா, இப்போ இங்கே இதே மாதிரி வந்து ஒரு 3 times இதே மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இதை மட்டும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இப்படி லேசாக புல் பண்ணி நம்ம வந்து இப்படி இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹாட் க்ளூ வச்சு நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பீக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த 3rd லைனை மட்டும் கொஞ்சம் இப்படி கீழே நீங்கள் வந்து இறக்கி வச்சிங்கன்னா அந்த பென்குயின் வந்து சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா யானை வந்து டை பண்ணி கட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வந்து நீங்கள் இப்போ நம்ம டெப்பஸ்ட்ரி நீடில் யூஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அப்படி பண்ணுறப்பே நீங்கள் வந்து இது ஸ்டிச் பண்ணிடலாம். கன் இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ சோஃபார் நம்ம வந்து ரவுண்ட் நம்பர் 18 வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ ரவுண்ட் நம்பர் 19.
ஸோ ரவுண்ட் நம்பர் 19 இப்போ நம்ம சிங்கிள் கலர் இந்த பிங்க் கலர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் நம்பர் 19 வந்து இங்கேருந்து நம்ம வந்து இனிமேல் டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இனிமேல் நம்ம டிக்ரீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து இது வந்து க்ளோஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ செயின் 1 போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 single crochets into the next 5 stitches. So 1. ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இது போட்டதுக்கப்புறம் நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 1 டைம் போட்டாச்சு இல்லையா, 1 2 3 4 5. ஸோ இப்போ நான் வந்து 5 சிங்கிள் க்ரோஷேஸ் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ 5 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிக்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ 2 stitches into 1 stitch. ஸோ yarn over, go through and again yarn over, go through and yarn over, pull through all. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன் இதுதான். 5 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். One, 2, 3, 4 and at last 5. So 5 single crochets போட்டுட்டு நம்ம வந்து ஒரு decrease நம்ம வந்து work பண்ண போறோம். So 2 stitches together as 1 stitch. Done. So இதே pattern follow பண்ணுங்க. நான் வந்து finish பண்றப்ப காமிக்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம இந்த டிக்ரீஸ் போடுறதுனால ரவுண்ட் நம்பர் 19ல டோட்டலாக நம்மளுக்கு வந்து 36 செட் ஆஃப் ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இதே இதை ஃபாலோ பண்ணுங்க, நான் finish பண்றப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் நம்பர் 19ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 30 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ரவுண்ட் நம்பர் 19ஓட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டில் நம்மளுக்கு வந்து டோட்டலாக 36 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் நம்பர் 20 போகிறோம். ரவுண்ட் நம்பர் 20க்கு ஆஸ் யூஷுவல் செயின் 1 அண்ட் இன்டு த சேம் ஸ்டிச் 1 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 1 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அண்ட் இன்டு மை நெக்ஸ்ட் ஸ்டிச் நான் வந்து என்னோட செகண்ட் சிங்கிள் க்ரோஷே நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். ஸோ டிக்ரீஸ் என்ன பண்ண போகிறோம்னா 2 ஸ்டிச்சஸ் டுகெதர் நம்ம வந்து 1 ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டு த நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ் 1 1 single crochet 1 2 3 4. ஸோ இப்போ நம்ம வந்து 4 single crochets போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்க 2 stitches together as 1 stitch. ஸோ இப்போ போட்டோம் இல்லையா 1 single crochets in the 4 stitch with a decrease. ஸோ இது வந்து நம்ம 5 times நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 1 2 3 4. ஸோ இப்போ 4 single crochets போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் அண்ட் டிக்ரீஸ் போட்டோம். ஸோ இது வந்து நம்ம இங்கே போட்டிருக்க அந்த 4 சிங்கிள் க்ரோஷேஸோட ஒரு ஹாஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்ப இங்கே இருக்க அந்த ரிமைனிங் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போடுவோம்.
ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே லாஸ்ட்டாக 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ இந்த ரவுண்டில் எனக்கு டோட்டலாக வந்து 30 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஆஸ் யூஷுவல் இன்டு த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே ஓவர் ஹியர் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். டன். இப்போ ரவுண்ட் நம்பர் 21 செயின் 1. இப்போ செயின் 1 போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா the first 3 stitches வந்து 1 single crochet. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் போட்டாச்சு, மார்க் பண்ணிப்போம். ஸோ into the next one and into the third one. ஸோ இப்போ 1 single crochet each நான் போட்டேன் 3 stitchesல. the next 2 stitches வந்து நம்மளுக்கு வந்து ஒரு decrease. So next 2 stitches together as 1 stitch. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 stitchesல வந்து 1 single crochet நம்ம வந்து work பண்ண போறோம். So 1 2 and 3. So இது work பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா next இருக்க 2 stitches together as 1 stitch. So இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 21ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 24 செட் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ ரவுண்ட் நம்பர் 22. ரவுண்ட் நம்பர் 22 வந்து செயின் 1 and into the first 2 stitches 1 single crochet. So இங்கே வந்து 1 single crochet, and into the next stitch 1 single crochet. இதுக்கப்புறம் வந்து ஒரு decrease. So 2 stitches together into 1 stitch. இதுக்கப்புறம் திருப்பியும் வந்து 2 single crochets in the next 2 stitches, like 1 single crochets in the next 2 stitches and a decrease. ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு வந்து டோட்டலாக 18 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை போடுங்க, நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ ஃபைன், இப்போ நான் இங்கே முடிச்சுட்டேன். இங்கே எனக்கு டோட்டலாக வந்து 18 செட் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே சிந்தட்டிக் காட்டன் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ப்ரொசீட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து சிந்தட்டிக் காட்டன் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே இருக்க இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணி இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன், இப்போ வந்து நம்ம வந்து 18 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்டில் இருக்கணும். ரவுண்ட் நம்பர் 23க்கு chain 1 single crochet into the same stitch. So இதை மார்க் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் நம்ம டுகெதர் நம்ம வந்து ஒரு டிக்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 single crochet 1 decrease. ஸோ இப்போ வந்து 1 single crochet and now 1 decrease.
ஸோ இதுதான் இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு டோட்டலாக 12 sets ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு வந்து 12 sets ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கும். இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் வந்து என்னோட ஸ்லிப் ஸ்டிச்சை நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். டன். ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரவுண்ட் நம்பர் 24 தான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட். செயின் 1. ஸோ செயின் 1 போட்டதுக்கப்புறம் இன்டூ த நம்மளுக்கு டோட்டலாக 12 ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா, இங்கே இருக்க ஸ்டிச்சஸ் நம்ம டிக்ரீஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை வந்து டுகெதர் ஆஸ் 1 ஸ்டிச். ஃபைன். இப்போ நம்ம வந்து இதை மார்க் பண்ணிப்போம். இதே மாதிரி ஸோ 3rd and 4th ஸ்டிச். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 6 times நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இங்கே முடிக்கிறப்ப காமிக்கிறேன். ஸோ இந்த எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ 6 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இட்ஸ் டன். ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு லாங் டெய்லாக விட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிப்போம். கொஞ்சம் நல்லாவே லாங் டெய்லாக விட்டுக்குங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு செயின் 1 போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதோட விங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளோட பென்குயின் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நல்லா இங்கே பாருங்கள் நிற்கிது. இந்த ஹார்ட் ஷேப்பும் அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பென்குயினோட விங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ விங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்லிப் நாட் கொஞ்சம் லாங் டெய்லாகவே இந்த பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செயின் 5 1 2 3 4 and 5. ஸோ இப்போ நம்ம 5 செயின்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்டூ மை செகண்ட் செயின் நான் வந்து 1 single crochet and into the next stitch 1 half double crochet. அதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 double crochet. லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 triple crochet. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. கொஞ்சம் லாங்கான த்ரெட்டாகவே கட் பண்ணிப்போம். ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு செட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு செட்டு நம்ம வந்து பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு 2 sets இருக்குது. இப்போ நம்ம வந்து இதோட ஃபீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பீக்குக்கு யூஸ் பண்ண அதே கலர் நான் எடுக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலர். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேஜிக் ரிங் ஃபைன். இப்போ மேஜிக் ரிங் போட்டதுக்கப்புறம் செயின் 1 இது கவுண்ட் ஆகாது. 5 single crochet
ஸோ 1 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். 2 3 4 and 5. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 5 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ 5 போட்டாச்சு. ரவுண்ட் நம்பர் 2 செயின் 1 and into each and every stitch நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 2 செட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷேஸ் போடுறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு. இப்போ 10 முடிச்சாச்சு. இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ நம்ம வந்து இந்த எண்ட்ஸை வந்து வீவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதே மாதிரி இன்னொரு செட் இப்போ நம்ம போட்டுருவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதோட 2 லெக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அந்த வர்ற விங்ஸும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம விங்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னா பிட்வீன் 11th and 12th ரோ தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டெபஸ்ட்ரி நீடில் வந்து நான் அந்த ஹூக்கை வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பியும் இதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம விங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இங்கே வரைக்கும் கொண்டாட போகிறேன். இந்த யானை வந்து புல் பண்ணி இங்கே கொண்டாந்து நம்ம வந்து டை பண்ண போகிறோம். ஸோ அந்த புல் பண்ணிட்டேன். இதே மாதிரி இங்கே இருக்க இந்த டெய்லையும் அங்கே புல் பண்ணி கொண்டாந்து நம்ம டை பண்ணிடுவோம். ஸோ இங்கே இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட விங். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நம்ம டை பண்ணிடுவோம். டை பண்ணி நாட் போட்டுருவோம். அதே மாதிரி அந்த இன்னொரு பக்கம் இருக்கிற விங்கையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்.
ஸோ இப்போ நம்ம வந்து இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இங்கே இருக்கிற அந்த இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பென்குயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இனிமேல் ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த 2 ஃபீட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஐஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் லெக்ஸுக்கு 2 மார்க்கிங் கொடுத்துருக்கேன். அங்கே லெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஸையும் லெக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லெக்ஸுக்கு நான் இப்படி வச்சுருக்கேன். நீடலில் இன்சர்ட் பண்ணி நம்ம இங்கே க்ளூவை வச்சு நம்ம இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு இருக்கட்டும். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து அதை எடுத்தாச்சு. நான் அது 2 கலர்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் சின்ன சைஸில் நீங்கள் வேணும்னா ஹூக் சைஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஹூக் சைஸை நீங்கள் குறைச்சி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட பென்குயின்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது வந்து பர்த்டேஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கீ செயின் உங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து அந்த கீ செயினோட செயினை வந்து நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கினீங்கன்னா இது நீங்கள் கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டாக ஃப்ளஃபி டாயாக இருக்கட்டும்னா நீங்கள் இப்படியே நீங்கள் விட்டுறலாம். நீங்கள் வந்து இது கார்லேயும் வந்து நீங்கள் மாட்டி விடலாம். ஹேங்கிங் ஆப்ஜெக்டாக மாட்டி விடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.